Hello everyone, welcome back to my channel Bhavi Talks. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆபீஸ்ல फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து போயிருந்த நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேஷனை தான் full வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். Bhavi Talks subscribe பண்ணுங்க. Bhavi Talks YouTubeல வரும்ல Bhavi Talks subscribe பண்ணுங்க. ரெடி ஸ்டார்ட் ரெடியா? Bhavi Talks subscribe பண்ணுங்க. இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்துட்டு நியூ இயர் பார்ட்டி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்த பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியில் லொக்கேட்டாக இருக்க அன்னை ரெசார்ட் தான். ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்போது கரெக்டாக போயிட்டுருக்கோம். வேனில் தான் போயிட்டுருந்தோம் எல்லாருமா சேர்ந்து. கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அன்னை ரெசார்ட் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் வந்துட்டு இப்போ என்னோடய ஃபேவரட் பிளேஸாக சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ரெசார்ட்டு. ஸோ இன்னொரு டைமும் நான் இந்த ரெசார்ட்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போகிறப்போ அந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல் பிளேஸ்க்கும் போய் சுற்றி பார்க்க முடியலை. ஓரளவுக்கு பிளேஸ் தான் நான் இங்கே என்ன ரெசார்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நமக்கு பீச் வியூலாம் நல்லாவே தெரியும். ஸோ வெல்கம் ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சுருந்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ 80% வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுட் இந்த மாதிரி டிஜேக்கான பார்ட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு டிஜே பண்ணி கொடுத்தவங்களா இருக்கட்டும், விஜே பண்ணி கொடுத்தவங்களா இருக்கட்டும், ஸோ இவங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்துட்டு நான் இவங்களை கொலாப் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்டிக்கான பிளேஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்துட்டு ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கனாலே நமக்கு என்ட்ரன்ஸ்லேருந்தே பீச் வியூ வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியும். பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். நீங்களும் கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த ரெசார்ட்டை மறக்காமல் விசிட் பண்ணிங்க. நயன்தாரா கூட நம்ம கன்னியாகுமரி வந்தப்போ இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இங்கே நின்றுட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க நம்ம கேமராவை தூக்கிட்டு வந்ததுமே ரெடி ஆகிட்டாங்க. நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஹாய் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்திருப்பாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் ஒரு பூல் இருந்துச்சு. ஸோ இந்த பூலில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் பீச் வியூ வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கேமராவை எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா இடத்துல இருந்துமே. ஸோ நானும் உங்கள் சேனலில் வரேன் அந்த அளவுக்கு நம்ம சேனலுக்கு பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு. பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்ட்டியில் ஜாயின் பண்ணலான்னு எல்லோரும் சேர்ந்து வந்துட்டோம். பார்த்திங்கன்னா டிஜே லைட்ஸ் எல்லாமே போட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாம். கேம்ஸ் வந்துட்டு நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். This party is about you and I'm really excited to welcome you all again, right? So please relax, laugh. And we have two guests who will be hosting this event, right? So they are VJ Jaina and VJ Sunesh. So please put your hands and welcome them, please. Yeah, so I'm just... Ladies and gentlemen, welcome to the New Year party of 2025. So இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் வருக 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 என வரவேற்கிறேன். ஓகே ஜெயினா, 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2024ல நிறைய கஷ்டம் நஷ்டம் பல சந்தோஷமான மூமெண்ட் அண்ட் பல மிக்ஸ்டு எமோஷன்லாம் நம்ம இதை கடந்து வந்திருப்போம். சோதனையை தூக்கி போடு சாதனையை நோக்கி ஓடு அப்படின்ட்டு 2024 அப்படியே தூக்கி போட்டுட்டு 2025 ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக கொண்டாடுறதுக்காக தான் இங்கே நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். Are you guys ready? Give a big hand of applause. కన్నా ఇక్కడ చూడు. தெரியுதா? நீ ஃபுட் ஹெட் ஷோல்டர் நீ ஹெட் ஷோல்டர் நீ ஃபுட் கம் ஃபுட் ஹெட் ஷோல்டர் நீ ஃபுட் ஷோல்டர் நீ ஹெட் ஷோல்டர் ப்ரோ இது என்னது ப்ரோ? அவருக்கு இருக்கிற தப்பையும் போயிடும் நினைக்கிறேன். என்ன ப்ரோ?
ஃபஸ்ட் கேம் பார்த்துருப்பீங்க, அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். செகண்ட் கேம் என்ன அப்படின்னா பலூன் பிளாஸ்டிங் தான். ஸோ இது வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வச்சுருந்தாங்க. ஒரு பவுலில் 5 பலூன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம சேரில் போய் உட்காந்து அதை உடைக்கணும். ஸோ அதை யார் ஃபஸ்ட்டு உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருந்தாங்க. சொல்லிடுவா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு ஆன்சர் நீ அங்க போய் வாங்கிட்டு வரணும் ப்ரோ. அது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து தாங்கன்னு கேட்டு வாங்கணும். ஃபர்ஸ்ட் திங் ஒரு ரூபாய் துட்டு லேடிஸ் லிப்ஸ்டிக். அடுத்த பொருள் ரொம்ப ஈஸியான பொருள், எல்லார்கிட்ட இருக்கும். ஹேண்ட் கர்ச்சீஃப். Product is 5 rupees coin. சொல்லவா phone அப்படி கொடுத்து ரெடியா? ஓகே. white செருப்பு or white shoe, shades, coolers. இல்ல நீங்க white color watch. விஜே ஜெயினா அண்ட் விஜே சுனிஷ் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேமுக்கு இன்ட்ரெஸ்டடே இல்லை. ஸோ எல்லார்கிட்டேயும் போய் பேசி கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ அழகாக பண்ண வச்சாங்க. எல்லாரையுமே கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாங்க. செம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கு இவங்களும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். கேம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டின்னர் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். டின்னரில் வந்துட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே இருந்துச்சு. நான் வந்துட்டு நான்வெஜ் தான் வாங்கியிருந்தேன். நான்வெஜ்ஜில் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பரோட்டா, நான் அண்டு இந்த 2க்குமே வந்துட்டு பன்னீர் கிரேவி அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி வச்சுருந்தாங்க. பரோட்டா, நான் இந்த 2ம் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருந்துச்சு, ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வச்சுருந்த எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். சிக்கன், பன்னீர் இந்த மாதிரி எல்லாமே வாங்க ஆரம்பித்தாச்சு. ஸோ சிக்கன் பிரியாணியும் வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பும் வாங்கியிருந்தேன். பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணணுங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். நான்வெஜ்ஜில் ரைஸ், சாம்பார், பருப்பு, கர்ட் ரைஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தோசை, சட்னி இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் நான்வெஜ் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபுட் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டின்னர் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சூப் கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப் வாங்க போகலான்னு போயிருந்தேன். ஸோ இங்கே வெஜ் சூப் தான். ஸோ அதனால் எனக்கு வெஜ்ஜில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா ஃப்ரூட் சாலட் அண்ட் ஐஸ்கிரீம் தான். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் 2மே தனித்தனி பவுலில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அவங்க கூட பேசிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஃபைனலாக இங்கே திரும்பி பார்த்திங்கன்னா டிஜே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த டைமில் டிஜே தான். ஸோ டிஜேக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு டிஜேயில் இறங்கிட்டோம். ஸோ டிஜே வந்துட்டு நான் ரீல்ஸில் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ ஃபுல் வீடியோ அண்ட் ஆடியோவோட அங்கே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு பார்ட்டின்னு வந்துட்டு அப்படின்னா டிஜே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அதில் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும். சேம் தான் எங்கள் எல்லாருக்குமே. சாப்பிட்டு முடிச்சதும் நாங்கள் டிஜே கிட்டத்தட்ட ஒரு 2 hours வரைக்கும் டிஜேயில் தான் இருந்தோம். இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா பவி டாக்ஸ்னு சர்ச் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய ரீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே டிஜே மட்டும் இல்லாமல் நமக்கு சாங் பாடுறதுக்காக சிங்கர் அஸ்வதி அப்படின்னு ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க கேரளாவிலேருந்து. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ண எல்லா வீடியோஸுமே நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்காக பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு. ஸோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.